எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். This is Prasidia Vijay. Who is this? மந்தி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் முன்னாடி சூப்பரான மந்தி பிரியாணி செஞ்சிருக்கா. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரசித்தியாவுக்கு வந்து டிசி கொடுத்துட்டாங்க. இல்லை நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி நாங்கள் சென்னை ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு தலைமுடியே எனக்கு குட்டி போயிடும் போல. ஏன்னா ஏன் சென்னை மாறுறோம், அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், ஸ்கூலு வீடுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக நாங்கள் ஏன் சென்னை மாற போகிறோம் அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதில் என்னென்ன சேலஞ்ச் இருக்குன்றதையும் நீங்கள் வர பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. அதோட மந்தி பிரியாணி ரெசிபி இருக்கு, அதையும் போய் பாருங்க. பிரசித்தியா, என்ன எக்ஸாம் நெக்ஸ்ட்? சோஷியலா சயின்ஸா? சோஷியல் சயின்ஸ். அப்படி முழுசா சொல்லி பழகு. சோஷியல் சயின்ஸ்னா என்ன முதல்ல சொல்லு. சப்ஜெக்ட். நான் புத்திசாலி மாதிரி பேசாத. சோஷியல் சயின்ஸ்னா எதை பத்தின சப்ஜெக்ட்? ஹிஸ்டரி. சயின்ஸ்னா என்ன? நம்மளை சுத்தி இருக்கிறத பத்தினது சோஷியலைஸ்டா நம்ம அதை பத்தி படிக்கிறது பேர் தான் சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நேத்து பண்ண எக்ஸாம் நல்லா பண்ணியா? நேத்து பண்ண எக்ஸாம் சூப்பரா பண்ணேன். தமிழ் நல்லா எழுதிட்டியா? இதுவும் நல்லா எழுதிரு. இன்னும் 2 எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. சிந்து குடுமி ரோமா, உனக்கு என்ன எக்ஸாம்? ரோமா புதுசா ரெட்டை குடுமி போட்டிருக்கேன். அழகா இருக்கு, கியூட் கட்டி மாதிரி இருக்கு. கியூட் கட்டி. சரி, நேத்து என்ன எக்ஸாம் எழுதிட்டு வந்த? ஓ, அது ஞாபகம் இருக்கு. அடுத்த என்ன எக்ஸாமு? எழுத தெரியுமா? இதெல்லாம் போய் எழுதிடுவியா? ஆல் டன்னா? ஓகே. நாளைக்கு வந்து தெரியும் எல்லாத்துக்கும் 19th மார்ச் தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி. அனைவருக்கும் இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து அமாவாசைனால சரசுக்கு வேலை கம்மி, நான்வெஜ் செய்யலை. இல்லைன்னா வந்து வெனஸ்டேனாலே நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது கறி சாப்பிட்ணும், மீன் சாப்பிட்ணுன்னு நினைப்போம். இன்றைக்கி அமாவாசைனால நல்லபடியாக சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க. 20ஆம் தேதி அம்முக்கு பர்த்டே. அம்முக்கும் இந்த வீடியோ மூலயமா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இன் அட்வான்ஸ். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பிரசித்தியாவுக்கு வந்து டிசி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். டிசி வாங்கிட்டு நம்ம சென்னை மூவ் ஆனாயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா, டிசி மட்டும்தான் வாங்கியிருக்கோம். சென்னையில் எந்த ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணலை ஸ்கூலுக்காண்டி. ஸோ அதை யோசிச்சு பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. எந்த ஸ்கூலில் சேர்த்துலாம், எங்கே சேர்த்துலாம், எந்த இடத்துல வீடு பார்க்கலாம், எல்லாத்தையும் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ கரெக்டாக விஷயம் அமையணுன்றதை நான் வந்து இன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். ஒரு ப்ரேயர்ஸை எங்கள் அப்பாட்டையும் சரி கடவுள்கிட்டையும் சரி எல்லாமே நல்லபடியாக போகட்டுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரசு போய் இப்போ டின்னர் செஞ்சு பிள்ளைங்கள சாப்பிட வைக்க போகிறோம். இந்த சைடு பிரசித்தியா வந்து ரோமாவுக்கு ரிஹர்சல் கொடுத்துட்ருக்காங்க. என்ன விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பவளமலையில் இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து நல்லா இருக்குது, செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. பிரசித்தியா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டா தனியாக. நானும் சரசம் ஆடலான்னு பிளான் பண்ணோம். இங்கே இருக்க ஒர்க்கில் எங்கே போய் ஆட முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத ரோமா கேட்டான். நானும் அக்காவும் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னதுனால பிரசித்தியா வந்து ரோமாவுக்கு ஸ்டெப்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு இதை வந்து ஆட போகிறாங்களாம். ரோமாவுக்கு இந்த ரெட்டை குடுமி அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், என்ன காஸ்டியூம்ஸ் கண்டு போட்டு ஆடுவேன்? இதே காஸ்டியூமா ரோமா? இதே காஸ்டியூம் தானே? இந்த ட்ரெஸ் தானே டான்ஸுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு? என்ன ட்ரெஸ் போட போற? இது ஆனுவல் லேக்கு போட்டது. இந்த பாட்டுக்கு அங்க சொல்லு. தாவணி. ஏன் இதெல்லாம் போட்டு ஆடக்கூடாதா? ஏன் ஹேர் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்காது. ஹேர் ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்காதா? ஐயோ, எப்படி ஆடிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். சாப்பிட்றத கூட மறந்துட்டாங்க 2 பேரும். ரோமா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஆடு ரோமா. நீ ஆடினவே அழகு ரோமா. சரசு, என்ன டின்னரு? டின்னர் வந்து தோசை இல்லாத ஒரு தமிழ்நாட்டு வீட்டை பார்க்க முடியுமா? நைட்னா தோசை, காலைனா இட்லி, சம்டைம்ஸ் ஸ்பெஷல் சப்பாத்தி பூரி. ஆமா, சம்டைம் இது சப்பாத்தி பூரி, மேக்ஸிமம் பொங்கல். வந்து மதியானம் வச்ச சாம்பாருக்கு சூடு பண்ணிரு, அப்ப இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டா. ஆமா, சட்னி எல்லாம் அரைக்கலையா? சட்னி வந்து எதுவும் அரைக்கல. அந்த பூண்டு இது பண்ணி கொடுத்துறியா? வேற என்ன பண்றது, பண்ணி கொடுக்குறீங்கன்னா போய்தான் ஆகணும். ஆமா, கட்டாலேயே நான் மதியானமே என்ன ஆயிடுச்சுன்னா, சரசு செய்யறதுக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். காலிஃப்ளவர் சாப்பாடுலாம் செஞ்சுது பத்தலை, அதனால பசி எடுக்குது சீக்கிரமே. எனக்கு சமம் வந்து நான் என்னன்னு தெரியல, எனக்கு எப்பவுமே எனக்கு அது ஒரு ராசி. நான் செஞ்சா பத்தாது, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, சாம்பார் நல்லா இருந்துச்சு. முள்ளங்கி சாம்பார் சூப்பரா இருந்துச்சு. சீக்கிரம் எங்களுக்கு குத்தி நெய் தோசையா கொடு. காலிஃப்ளவர் செம்மையா இருந்துச்சு. நெய் தோசை. டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள அக்கா தங்கச்சிக்கு வந்து தமிழ் எக்ஸாம்.
தமிழ் எக்ஸாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈலாம் ரோமா எழுதிட்டா. எவ்வளோ பொறுப்பாக இருக்கா பாருங்கள் பிரசித்தியா. அதுவே எழுதியிருந்தாலும் எக்ஸாமுக்கு ஒரு நான் சொல்லிக் கொடுப்பேன். கேப்பில் வந்து பிரசித்தியா டைம் இருக்குது இன்னும். அதனால் பிரசித்தியா ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கா ரோமாவுக்கு. The next day. குட் மார்னிங். ஊர் மாறுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு பேச்சுலர் இருந்தால் ஓவர் நைட்டில் மாறிடலாம். ஃபேமிலி மேனாக இருந்தால் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடிவு பண்ணி டக்குன்னு சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியே மாற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அதுவும் ஷார்ட் பீரியட். அது ஒரு 4 நாளில் முடிவு பண்ணி ஒரு ஸ்கூல் பிடிக்கணும், ஒரு வீடு பிடிக்கணும், இது எல்லாமே கரெக்டாக அமையணும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வீடு பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். ஏன்னா சென்னை வந்து ஒரு பெரிய ஊர், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஈரோட்டில் இருந்து ஒரு ஸ்மால் டவுன், கம்பேரிட்டிவ்லி திருச்சி கொஞ்சம் பெருசு, சென்னை பெருசு. ஸோ நம்ம வீடியோ எடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் கரெக்டாக இருக்கணும், பக்கத்தில் நெய்பர்ஹுட்ஸ் இருக்கணும், இதெல்லாம் தேடி அது பக்கத்தில் ஸ்கூல் இருக்கணும், அந்த ஸ்கூலில் நம்மளுக்கு அட்மிஷன் தரணும், நம்ம லீவு போகிறதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தேடி பார்க்குறதுக்கு 4 நாள் போதுமா? அதை ஒரு கிளாரிட்டியோட நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணால் கூட அது கரெக்டான ஸ்கூலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. அந்த கிளாரிட்டி எப்பயுமே நம்மளை தாண்டி நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு 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 வழி காட்டுவாங்க. இது கரெக்டாக இருக்கும்டா போடான்னு சொல்லிட்டு. நாங்கள் ஊர்லேருந்து ஆக்சுவலாக இப்போ சென்னை போனோம்ல, சென்னை போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸில் தான் போயிட்டுருந்தோம். முடிஞ்சப்போ போகிறப்ப சின்ன ஒரு ஓப்பன் ஆச்சுன்றது ஒரு நம்பிக்கை மாதிரி. நம்ம சத்குருவை பார்த்தா நம்மளுக்கு எப்பயுமே கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் வியாழக்கிழமை சத்குருக்கு போய் சாமி கும்பிட்டு அடுத்த கட்ட யோசனையை யோசிக்கிறோம். ஸோ நம்ம சென்னை ஷிஃப்ட் ஆக போகிறோம், பிரசித்தியாவுக்கு ஸ்கூல் மாற்ற போகிறோம், ரோமாவுக்கு ஸ்கூல் மாற்ற போகிறோம், சென்னையில் வீடு பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் நான் வந்து இன்னொரு 10 days, இன்றைக்கி வந்து 18ஆம் தேதி, தம்பி 19ஆம் தேதியில் இருக்கும். இன்னும் ஒரு 11 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா 1ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ ஒரு க்ரூஷியல் டைமில் பார்த்தீங்களா? எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னால் நம்ப மாட்டாங்க. என்னடா நீ இப்போயே முடிவு பண்ணி எத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன்னு. சத்தியமாக சொல்கிறேன், 3 நாளைக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்தேன். அந்த முடிவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 நாள். வாங்க சாமியை கும்பிடலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரவில்ல தம்பி ஐயப்பன் கோயிலில் போய் மோர் குடிக்கிறீங்களான்னு கேட்டான். எப்படா தம்பி அப்படின்னா, இது ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டு கூப்பிட்டு வந்தான். சரி மோர்னா வெளில கொடுப்பாங்கன்னு நினச்சா சூப்பரான மோர். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் லைனில் போகணும். ஒரு டம்ளரோட போனால் அப்படியே ஸ்பிட் பண்ணலாம். செகண்ட் டம்ளர் அது போதுன்னா அப்படியே வெளில வந்துடலாம். 3rd 4th 5th மல்டிபிள் டம்ளர்னா அங்கே ஒரு பக்கம் நின்று குடிக்கலாம். எல்லா மோர்னுமா சூப்பராக இருந்துச்சு. 10 வாட்டி கூட குடிக்கலாமா. அதுவும் வந்து நல்ல ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. நேற்று அமாவாசைனால வெஜ்ஜு போட்டேன். அதனால் இன்றைக்கி நான்வெஜ் கண்டிப்பாக வேணும்ட்டாங்க. அதுலேயும் என் பிள்ளைக்கு ஸ்பெஷல் நான்வெஜ் வேணுமாம்மா. அங்கே பின்னாடி போர்டில் பார்த்தீங்களா, கிட்ட போய் படிங்க. எக் பணியாரம், ஸ்பைசி வாட்டர்மெலன் தோசாமா, ஸ்பைசி மந்தி. அது அழிஞ்சிருச்சு. என் பிள்ளைக்கு வந்து மந்தி பிரியாணி வேணும்னு சொல்லிட்டா. சரி அவங்க ஆசைப்படுறதை செய்வோமே, செய்கிறது தான் முடிவு பண்ணிவிட்டு லெக் அண்ட் தை பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். மந்தி பிரியாணியோட ரொம்ப ஈஸின்னு சரசம் மெனு பார்த்துட்டா. ஸோ இன்னைக்கு மதியானம் மந்தி பிரியாணி. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, இது இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த புது பார்பி இப்போதான் வாங்கினது, உடனே அதை இப்படி ஆக்குறது போடி. பாருங்க, இன்னொரு விஷயம் அதிலே இருக்குது. ஏன் இந்த சடனான முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த கமிட் பண்ணால் அதுக்கு ஹானஸ்டாக இருக்கணும். அப்படி தான் நான் நினைப்பேன். ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒன்ஸ் இறங்கிட்டோம்னா நம்மளால அந்த விஷயம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். நம்ம ஷூட்டிங் வரோம்னு கமிட் பண்ணி ஒத்துக்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வரப்போ 5 days தான் இருக்கும்னாங்க. நம்ம 5 daysனா ஒரு 15 to 20 ஏதோ ஒரு 5 நாள் கூப்பிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இந்த 6 months நம்ம வெயிட் பண்ணி அது இப்போ தான் குளிக்க வைக்கக்கூடாது. இப்போ குளிக்க வைக்கக்கூடாது பாருங்கள், பாபியை குளிக்க வைக்கிறலாம். ஸோ வந்து அப்படி தான் நம்ம நினச்சோம். போக போக சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா அது மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இருக்குது, அப்புறம் ஒரு 2 நாள் இருக்குது, அப்படி ஒரு 2 நாள் இருக்குது. நம்ம வந்து ஸ்கூல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு 2 நாள் போகிறோம், அதுக்கு ஒரு 2 நாள் ட்ராவலிங் ஆகிடுது. அப்புறம் வந்துட்டு திருப்பி நம்ம சென்னை போகிறோம். இது வந்து எக்ஸ்பென்ஸாகவும் அதிகமாகுது, அலைச்சலாகவும் அதிகமாகுது. நம்ம சென்னையிலேருந்து நாங்கள் வரல அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம அதையும் ஹானஸ்ட்டாக வந்து ஹானர் பண்ணணும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் யோசிச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம ஷிஃப்ட் ஆனால் தான் சரியாகும் அப்படின்ற முடிவுக்கு இப்போ நம்ம அரைவாக இருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் பிரசித்தி அப்போ டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறா. சென்னை போயிட்டோம்னா 2 in 1 மாதிரி இப்போ இருக்கிறதோட இன்னும் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாகவும் இருக்குன்றதுக்காக தான் இப்போ நம்ம சென்னை ஷிஃப்ட் ஆகுறோம். சரசு வந்து மும்மரமாக அவங்களோட மந்தி பிரியாணி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ மசாலாலாம் போட்டு வறுத்துட்ருக்காங்க. செய்ய தெரியுமா? தெரியாது, என்ன பண்ணலாம், நீங்க செய்றீங்களா? இதெல்லாம் பேசக்கூடாது. செய்ய தெரியும், நீ தானே செஞ்ச, அதனால் நீ தான் செய்யணும். லெக் பீஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லெக் அண்ட் தை நல்லா அந்த க்ராஸ் பண்ணி வேகிறதுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பிரியாணி செய்கிறதோட ஈஸியாக அதான் சரசு சொன்னது. அதனால தான் அதை செய்யலாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா லேட் ஆகிட்டே இருக்கும்.
பிரசித்தியா சூப்பர். தேங்க்யூ ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுன்னா அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறா பாருங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பா, அந்த பாபி பேசுகிற வீடியோ எல்லா குழந்தைங்களும் பார்க்கும். ஆனால் பிரசித்தியா கிளாசிக் மினி ஃபுட் அந்த சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிரசித்தியா நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் பாபியெல்லாம் வச்சு அவளே பேசி ஒன்று போட்டிருக்கா பாருங்க. வீடியோ எடிட் பண்ணியிருக்கா அவளே. போட்டுக்காட்டு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா? இல்ல அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அவளா கேமரா வச்சு நாங்க எதுவுமே எடுக்கல, அவளா கேமரா வச்சு அவளா எடுத்து எடிட் பண்ணிருக்கா பாருங்க. சூப்பர் பிரசித்தியா, இது பேரு தாங்க கிரியேட்டிவிட்டி. இந்த பிள்ளை அவ கிளப்பியிருக்கா பாருங்க. ரோமாவை அழகா கிளப்பியிருக்காளே பிரசித்தியா. பிரசித்தியா பெரிய அக்காவாயிட்டா, பொறுப்பாயிட்டா. இவ கொஞ்சம் கடுப்பா இருக்கா. என் பிள்ளைங்க வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் சென்னை போனப்ப மந்தி சாப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் மந்தி. நாங்கள் வந்து துபாயில் சாப்பிட்ருக்கோம். துபாயில் சாப்பிட்டப்ப எங்களுக்கு பிடிக்கல, இங்கே சாப்பிட்டப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை சாப்பிட்டது வந்து மந்தி 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 நேற்று சீட்டெல்லாம் குலுக்கி போட்டு 3 வாட்டியும் மந்தி தான் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் வந்து ஸோ அதனால வந்து நீங்கள் மந்தி செய்யலான்னு பார்த்தேன். செய்யலாமா வேணாமான்னு ஒரு ஆசிலேஷன். ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது. இன்னைக்கு பிராண்ட் வீடியோஸ் வந்து எடுக்க வேண்டியதும் இருக்குது. அது இல்லாமல் வீட்டுக்கார் வந்து வெளில போகிற வேலையும் இருக்குன்னாரு. ஸோ இந்த கேப்பில் இது பாசிபிளான்னு பார்த்தேன். ஆனால் வேலை கம்மியாக இருந்துச்சு. ஸோ புதினா போட வேண்டாம், தயிர் இல்லை, பெரிய மசாலா இல்லை, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸில் சிக்கனோட ஸ்டாக் வச்சு தனியாக சிக்கனை வைக்கச்சு அது மேலே வைக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் வந்து நீங்கள் மந்தி எடுத்துட்டேன், ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. ஆனால் என் மாமியார் வந்து அவங்க ஊரில் இருக்கிறதுனால அவங்க என்னை விட்டுட்டு செய்கிறீங்க அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டைம் மம்மி வந்தால் மம்மி ஒரு தாட்டி ட்ரையல் மம்மி ட்ரையல் எப்போ நீங்கள் சாப்பிடு நல்லா செய்ய கற்றுக்கிட்டக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் ஹைதராபாத் பிரியாணி ஒரு தாட்டி ட்ரை பண்ணேன். அது கூட பெரிய ப்ராசஸ், பட் இது ஈஸி. எப்படி வரும்னு டேஸ்ட் கண்டிப்பாக நல்லா வரும். என் வீட்டுக்கார் சொல்லுவார், பிள்ளைங்க கூட நல்லா இருக்கும் இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும்னு சொல்லுங்க. பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வீடு தொழுறது வந்து பெரிய டாஸ்காக இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ஃபிட் ஆகணும். ஸோ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சிட் அவுட் இல்லை, வாடகை கம்மியாக இருக்குது. ஒரு வீட்டில் துணி காய வைக்கிறதுக்கு வந்து 2 மாடி ஏற வேண்டியதாக இருக்குது. சில இடத்துல லிஃப்ட் இல்லை. லிஃப்ட் இல்லைனாலும் வாடகை கம்மியாக இருக்கானா அப்படி கிடையாது. மினிமம் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு 16 to 20K வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்சேனாக இருக்குது. வாடகை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் கொழுந்தாரெலாம் அங்கே போகிறப்ப வாடகை கம்மியாக இருக்கே நான் ஃபீல் பண்ணேன். இங்கேயும் அதே வாடகை தான், அங்கேயும் அதே வாடகை தான். இப்போ பார்த்தாலும் திருச்சியிலேயும் வாடகை வந்து ஒரு 18,000 வந்துருச்சு. ஆனால் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அந்த வாடகைக்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் வீடு தொலைவுறது ஹண்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஜாப். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல மெயின் ஏரியா போட்டால் வீடோட இது வந்து பழைய வீடு மாதிரி இருக்குது. அங்கே போனோம்னா நம்ம லைட்டிங் பிரச்சனை, வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒர்க் இந்த மாதிரி இருக்கப்ப ப்ராடக்ட் ஷூட் இதுக்கெல்லாம் வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் போனால் அவுட்டரில் இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, சுற்றி வீடு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆமாம், இன்னொரு விஷயம் என்னென்னா வீடு கிடைச்சாலும் அந்த இடத்துல வாண்டட் இருந்துச்சா இன்றைக்கி நம்ம வீடு பார்த்தோம்னா இன்றைக்கே ஓகே பண்ணும். ஒரு நிமிஷம் டிலே பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வீடு போயிடுது. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல சென்னையில வீடு வாங்குறது ஈஸி, ஆனா வாடகை கண்டுபிடிக்க தான் கஷ்டம். அதனால சென்னையில நிறைய வீடு கட்டிட்டே இருக்காங்க. சரசு கேட்டதுக்கான பதில் மந்திக்கு வந்து முந்திரி, திராட்சை, அது பேர் என்ன, இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. நான் டீப் ஃப்ரை பண்ணாம ஷாலோ ஃப்ரை பண்றேன். எதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊத்திட்டு. A few moments later. சுட சுட மந்தி பிரியாணி என் பொண்டாட்டி செஞ்சிருக்கா. பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்ததுனால நான் லேட்டாக சாப்பிட்றேன். ஆனால் ஹாட் பேக்ஸில் போட்டு சூடாக தான் வச்சுருப்பா. அங்கே பாருங்க, மஞ்சள் அதே ஃப்ளேவர் என்னன்னா ஹோட்டலில் வாங்குற அதே ஃப்ளேவர் தான் அது மூக்கில் அப்படியே அடிக்குது. சம் சம் ஜம்முன்னு இருக்கு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. இது ரோமாக்கு, இது அப்னோக்கு. ஆமாம், தக்காளி அந்த இதுவும் செஞ்சுருக்கேன். அப்படியா? இங்கே எல்லாமே ஒரு சரசு வந்து எப்படின்னா பொறுமையாக செஞ்சாலும் ஒத்தனையாக தான் செய்வாடுவாங்களோ அந்த மாதிரி. பச்சை செய்யல, தக்காளி இதுதான் செம்மையாக ஃப்ளேவராக இருக்குது. இவளுக்கு தேவையில்லை.
என் பொண்டாட்டி கூட ஏதோ மந்தி பிரியாணி செய்யணும்னா ஏதோ மந்தித்தனமாக செய்வான்னு நினச்சா பார்க்கவே ரொம்ப டெம்ட் ஆகுது. சாப்பிட்டு தான் பாருங்களேன். ரோமா கூட்டி விட்டுருக்கோம்ல, அப்படி செஞ்சு விட்டுனா என்ன பண்ணுறோமா? அவ தானே கூட்டுறா. இப்போ எல்லா மந்தி பிரியாணி ஹோட்டலுக்குலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளேவர் வரும், அப்படியே அரோமா ஃப்ளேவர் வரும். அதே ஃப்ளேவர் இதில் வருது. சிக்கன் பிரஸ்தியா 3 பிளேட் தின்னுட்டா. காலி பண்ணிட்டா. அப்புறம் 2 ஹாட் பேக் ஃபுல்லா வச்சிருந்தோம்னோ, ஒரு ஹாட் பேக் ஃபுல்லா காலி பண்ணிட்டாவனோ. இந்த விஷயம் என்னன்னா, நம்ம மட்டன் இது வந்து சிக்கன்ல செஞ்சு பழகிட்டா. எங்க அம்மா வந்து மட்டன்ல செய்யலாம். மட்டன்ல செஞ்சா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். மட்டன் லெக் போட்டு ரோஸ்ட் பண்ணி மட்டன் லெக் கூட சொல்ல ஒரு வாய் வச்சு பாருங்க. அதில் சாப்பிட்றேன். அப்புறம் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. அரோமாவே சூப்பரா இருக்கு. நாங்க வந்து சாக்கோல் கிடைக்கல, எங்களுக்கு அயன் கடை கீழே இருக்கும் அபார்ட்மெண்ட் கீழே, அதுல போய் நான் வந்து சாக்கோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து புதுசா செய்யறப்ப யோசனையா இருக்கும், ஆனா சாப்பிட்றப்ப ரொம்ப இதா இருக்கும். இவங்க இவ்வளவு பெரிய இதே சாப்பிட்டாலே போதும், நைட்டு வரைக்கும் ராஜ்கரன் மாதிரி இருக்குது. இந்த ஏதோ ஒரு பொரோட்டா சாப்பிடுவார்ல சூரிய 50 பொரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராதுன்னு சொல்ற மாதிரி எனக்கு இப்போ வந்து பழைய ஞாபகம் தான். இந்த கிரகப்பிரவேசம் அன்றைக்கி நைட்டு டே அண்ட் நைட் ஓடிக்கிட்டே இருந்தேன், ஃபங்க்ஷன் நல்லா பண்ணணும்னு. அந்த மாதிரி இப்போ இவங்களெல்லாம் வந்து ஸ்கூல் மாற்றி வீடு மாற்றி அவங்கள உட்கார வச்சு ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் தான் மூச்சு வாங்க முடியும். அந்தளவுக்கு பேக் டு பேக் ஒர்க் இருக்குது. நாளைக்கு காலையில் பல்லவனில் நான் சென்னை கிளம்புறேன். எதுக்குன்னா பிரசித்தியாவுக்கு வந்து ஸ்கூல் பார்க்கணும், ரோமாவுக்கும் ஸ்கூல் பார்க்கணும், எந்த ஸ்கூல்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 4-5 ஸ்கூலில் கேட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் போய் ஓவர் நைட்டில் விசாரித்து ஏதோ ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு நான் நைட்டே ஊருக்கு வரணும். சப்போஸ் பிரசித்தியாவுக்கு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இவங்கெல்லாம் கிளம்பி சென்னை வரணும். ஸோ வந்து இப்படி அப்படின்னு ஓடிட்டுருக்கு. இதை வந்து பேரலைஸ் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணுற வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தூக்கம் வராது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஒரு வீடு பார்க்குறது, ஒரு புது வீட்டுக்கு போகிறது, அதுக்கு எப்படி திங்ஸ் எல்லாம் வாங்கலான்றது அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. நான் இன்னொன்னு மிஸ் பண்ண போகிறேன். நம்மளோட இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இங்கே விட்டு போகணுமே, யூடியூப் அவார்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஸ்கூலில் பிரசித்தியாக சேர்த்த போகிறோம், ரோமா சேர்த்த போகிறோன்றதெல்லாம் அடுத்தடுத்ததெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எங்களுக்கே தெரியாது, இனிமே தான் ஸ்கூல் ஹண்ட் இருக்கு. ஆமாம். டேக் கேர், பை பை, லவ் யூ, பார்ட்னர்ஸ், இட்ஸ் மீ விஜய். சரஸ்வதி ஜெய், டாடா.